ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, நான் 1 டம்ளர் அரிசிக்கு அளவு சொல்கிறேன். ஸோ நான் 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா எடுத்துக்கோங்க. ஒரு பட்டை எடுத்துக்கோங்க, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் 4 கூட போட்டுக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட இஞ்சி பூண்டு, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சு அதை இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் நான் குழந்தைங்களுக்கு செய்கிறனால நல்லா தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நிறையா நெய் விட்டு செய்கிறேன். நீங்கள் நார்மல் எண்ணெயில் கூட செய்யலாம். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பறிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரியாணி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ நான் ஒரு நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயம் அந்த எண்ணெயில் அந்த நெய்யில் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அதே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எந்த மசாலா பொடியும் சேர்க்கறதில்ல, நம்ம அரைச்ச பொருள் மட்டும்தான். ஸோ அதனால தான் நான் பச்சை மிளகா காரம் மட்டும் போதுன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டேங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. என்கிட்ட இல்லை. ஸோ நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்க. நான் பாசுமதி அரிசி தான் போட போகிறேன். நீங்கள் எந்த அரிசியில் செஞ்சாலும் இந்த சாப்பாடு நல்லா தான் இருக்கும். சூப்பரான ரெசிபி. லஞ்ச் பாக்ஸுக்கு சட்டுன்னு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா, வீட்டில் புதினா, இதே ரெசிபி நீங்கள் கொத்தமல்லியிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நீங்கள் கொத்தமல்லி தலையிலையும் செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் அளவு தண்ணி வச்சுட்டேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நான் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம இறக்கலாம். அங்கே பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டுறலாம். எனக்கு உப்பு நான் போட்டப்பே கரெக்டாக இருக்குது. பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ மூடி விட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். விசில் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா சோறு சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. என் குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ திறந்து விட்டு பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல க்ரீனிஷ் வேணும்னா இன்னும் ஒரு கைப்பிடி கூட புதினா தலை ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட் க்ரீனிஷ் போதுங்கிறனால நான் ஒரு கைப்பிடி மட்டும் புதினா தலை போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. புதினா ரைஸ், புதினா புலாவ் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதினா புலாவ் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டுட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.